எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க நிதிஷ்? நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் செம்மையாக போயிட்டு இருக்கீங்க. வீட்டில் உட்காந்தாலே உங்கள் சேனல் தான். அதுவும் ஐபிஎல் ஆரம்பிச்சா உங்களை கையிலே பிடிக்க முடியாது இல்லையா? சூப்பருங்க, ஃபேன்டாஸ்டிக். அது ரொம்ப தெரியலங்க, நீங்கள் ஒவ்வொரு டீமை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற 2 டீம் யாருன்னு நீங்கள் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆர்ஆருங்க, இன்னொரு பக்கம் வந்து யார் உங்களுக்கு தெரியும், ஜிடிஎஸ். அவ்வளோதாங்க, சொல்லிட்டு போயிட்டே இருங்க. 2 டீமில் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க, யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரம்பிக்கலாமா? ரீட்டைன் பண்ணுறவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். ரிலீஸ் ஆகிறவங்களாம் மற்றவங்க சொல்லி இருக்கிற சொல்லிட்டு போகலாங்க. ஆன்லைன் ஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்து லைக் பண்ணுன்னு சொல்ல வரல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. பட் எல்லாம் பண்ண நல்லா இருக்குங்க, யோசிச்சு பண்ணுங்க. லவ்விங்க. நீ ஏண்டாளுவர இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் செட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். போங்க ஆரம்பிங்க. எந்த பக்கம் ஆர்ஆரா இல்லை ஜிடிஆ? ஃபர்ஸ்ட் எதுக்கு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ராஜஸ்தான் ராயல். ஏன்னா வந்து தம்பி பார்க்க சஞ்சீவ் சாம்சன் வெளியே இருப்பார் இல்லையா? ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து சஞ்சீவ் சாம்சன் ரொம்ப பிடிக்குங்க. இல்லை, உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பிடிக்காது இல்லை? எனக்கு பிடிக்காது, காரணம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஹீரோ அங்கே தான் பிகாஸ் பாஸ் அங்கே இருக்காரு. அப்புறம் ஒரு கிங்க அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன ஒன்று, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. இன்ஜுரினால வீட்டில் இருக்காரு, வேற வழி இல்லை அவருக்கு. ஓகே, ஒவ்வொரு டீமை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஐபிஎல்லோட ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டீம். அண்ட் இந்த டீம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிளேயர் ஃபுல் எப்படியா அடிச்சு பிடிச்சி வந்துருவாங்கப்பா. அண்ட் சூப்பரான டீம் அப்படி சொல்லுவாங்க. கடைசி ஒரு 3-4 வருஷத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீமாவுமே இருந்திருக்காங்க. ஆமாம், சென்னையோட ஆசையை போன வருஷம் நிறைவேற்றின டீம் அவங்க. ஏன்னா ஆர்சிபி சென்னையை வெளில அனுப்பிச்சிது, ராஜஸ்தான் ராயல் ஆர்சிபி வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு ஃபேவரட்டான டீம் தான். உங்களுக்கு ஒரு சின்ன கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். ஐ மீன் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் 10K ரீச் பண்ண வீடியோ வந்து அந்த வீடியோ ராஜஸ்தான் வீடியோ தான் அப்படின்றதுக்காக சொல்றேன். ராஜஸ்தான் ஆர்சிபி அடிச்ச வீடியோ தான். ஓ எஸ் 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 சூப்பர். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது மூலமா நம்ம சேனல் இப்போ 10K ரீச் பண்ண மாட்டோம். பார்த்தா நீங்க 10K இல்லைங்க, ஒரு 100K ரீச் ஆகும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, எல்லாமே சரியா நடக்கும். நான் சொல்லிடுறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிற சாய்ஸஸ் ஃபார் ரிட்டென்ஷன் 18 கோடி சஞ்சு சாம்சன். இது நான் முதல்ல வந்து தடுக்கிறேன். நீங்க தடுக்கிறதுக்காக பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொடுக்கல லிஸ்ட் வரும் பாரு. என்னோட ப்ரெடிக்ஷன் பாஸ் தான் 18 கோடி. சரி, ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, பட்லருக்கு 18 கோடி போவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் 14 கோடி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் இருக்கா, ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 11ன்றத 14 மாற்றுவாங்கன்னு எனக்கு தோந்து. கொஞ்சம் கொடுத்து தம்பி இருந்துக்கோ அப்படின்ற பட்சத்தை சொல்லுவாங்க. ஏன்னா 3 பேருமே ராஜஸ்தானோட செம்ம ஸ்ட்ராங் ஜோனு, ஓப்பன் ஹெட்ஸ் அண்ட் 1-day 1ன்றது. ரியான் பராக் மேலே ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல பிளேயர். லாஸ்ட் டைம் வந்து நம்பர் 4 3 பேர் தான் பண்ணுவீங்க, மற்ற 3 ஆர்டிஎம்மா? சந்தீப் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சந்தீப் சர்மாவை ரீடைன் பண்றது தான் புத்திசாலி தானோ. ஏன்னா சந்தீப் சர்மா சரியான ஒரு பவுலர், அண்டர்ரேட்டட் பவுலர். பும்ரா மாதிரி ஒரு பவுலர். பும்ரா கொண்டாடிட்டு இருக்கும், சந்தீப் சர்மா கொண்டாடல, அவ்வளவுதான் விஷயமே தவிர. பும்ராவை விட நல்ல ரெக்கார்ட். அதான் ஒன்றும் நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேன், பும்ரா கொண்டாடிட்டு இருக்கோம், இங்க சந்தீப் சர்மாவை கொண்டாடல. ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க மறைவாங்க, தோணும் ஷேடு மறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. சந்தீப் சர்மாவை நிறைய பேர் மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மனுஷன் கேப்டு தான் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கணும். ஆனால் டிசப்பாயின்மெண்ட் சந்தீப் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அடுத்த டீம்ல ஒருத்தர் அன்கேப்டு பிளேயர்ல ரியல் அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ்லாம் ராஜஸ்தான்ல தான் இருக்காங்க. சஞ்சீவ் சாம்சனே அப்படிதான் சொல்றதுக்காக அதை போடுறாங்க எல்லாரும். ஹீரோஸ் அங்கே தான் இருக்காங்க. பட்லர், அஸ்வின், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எஸ், சாகல் எப்படி ஆர்டிஎம் தான். சாகலாம் டெஃபினட்டாக ஆர்டிஎம் தான். ஸோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அஸ்வின் எப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங் அவர் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ண போகிறது கிடையாது அஸ்வினுக்கு அப்படிங்கிறதா ராஜஸ்தானோட இப்போ நிலைமையா இருக்கு. ஏன்னா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரியான் பராக் இருக்காரு, சஹால் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வேற ஏதாச்சும் ஓவர்சீஸ் பிளேயர் போவாங்களா அப்படின்னு கேள்விக்குறியுமே இருக்கு. ஸோ மேபி அது வேற யார் ஓவர்சீஸ் பிளேயர் உள்ள போவாங்க. ராஜஸ்தான் ராயல் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மேலே போவாங்களான்னு கேட்டால் இல்லை, ஒரு கொஸ்டின் தான். போக மாட்டாங்க தான் மேபி. அவர் ரிட்டைர்மெண்ட்டுமே. ஸோ அதனால அவருக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன 3 ஆப்ஷன் தான். பட் இங்கே வந்து சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக. சஞ்சு சாம்சன் தான் 18 கோடி போவார். ஐ மீன் அந்த ஸ்லாட்ல அவர் இருப்பாரு. அண்ணன்ட்ட தான் பேசுறாங்க அவன். சரி, ஓகே. இந்த ஆப்ஷன் நான் தரேன். 4 ரிட்டென்ஷன் தரேன். 2 பேர் நம்ம அடிச்சு போவோம். சஞ்சு சாம்சனும் 18 கோடி, பட்லரும் 18 கோடி. போக வேண்டியதான். கேளுங்க, 14 கோடிக்கு ஜெய்ஸ்வால், 11 கோடிக்கு ரியான் பராக். 4 ரிட்டென்ஷன் இருந்ததுல 2 ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயுமே ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாருக்கு 4 கோடி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஆர்டிஎம் உங்ககிட்ட இருக்கும். சகாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற பிளான் வா. பட்லருக்கு 18 கோடி, சஞ்சுவுக்கு 14 கோடி, ஜெய்ஸ்வாலுக்கு 11 கோடி கொடுக்கலாம்னு வச்சுக்கோ. 4ஆவதாக வந்து நம்ம ஒரு ஆப்ஷனில் வந்து சந்தீப் சர்மா அன்கேப்டல் உள்ள வந்துடுறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து ஆர்டிஎம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரியான் பராக் ரேட்டுக்கு போவார். ரியான் பராக் ரேட்டுக்கு போயிடுவார். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லல, நல்ல ரேட்டு போவார் தான். இப்போ சிஎஸ்கே ரியான் பராக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 கோடிக்கு எடுக்கிறாங்க அவரை.
இப்போ வந்து நீங்க ஆர்டிஎம் தூக்குனீங்கன்னா அடுத்த பிட்டு உங்களுக்கு 15 கோடி வந்தா என்ன பண்ணுவீங்க? போக வேண்டியதான் எங்கேயாவது எழுதி கொடுத்துட்டு 15 என்னடா இவ்வளவு பெருசா வைக்கிறேன் நீ அதுக்குன்னு. சரி ஓகே 10 கோடி போடுறாங்க அடுத்த பிட்டு என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்களா? அதுக்கு பேசாம ரீடைன் பண்ணிக்கலாம்ல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தானே, ஒரு நல்ல மிடில் ஆர்டரும் கூட. ஸோ நான் சொன்ன ஆப்ஷன் நல்லா தானே. 18 கோடிக்கு பட்லரையும் சஞ்சு சாம்சன் ஒன்ன வந்து 12 கோல்ல நிக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூல நிக்கிறதுக்காக சொல்றேன் நீ. இல்லாட்டியுமே நீங்க வேற என்ன பண்ண முடியும்? ராஜஸ்தான் ராயலோட ஐகான் யாரா? ஐகான் சஞ்சு சாம்சன். வச்சுக்கிங்க, பட்லர் தான் அங்க மெயின் பிளேயரு. சஞ்சு சாம்சன். சரி ஓகேப்பா, சரி நீ சொன்ன மாதிரி 18 கோடி அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, பட்லருக்கு 14 கோடி கொடுப்பாங்களா? அதான் நான் இன்னொரு 18 கோடி இருக்கிற அதுல பட்லர் இப்படி சொன்னா ஓகே. இப்படி சொன்னா ஓகே. 14 வந்து ஜெய்ஸ்வாலுக்கு கொடுங்க, 11 ரியான் பராக் கொடுங்கன்றேன். சரி ஓகே, இப்படி சொன்னா ஓகே. நான் வந்து பட்லர் பக்கம் நீ குறைச்சனா நான் ஒத்துக்க மாட்டேன் பாத்துக்க. நீங்க பட்லர் ஃபேனுங்கனால சொல்றீங்க. இல்ல நான் பட்லர் ஃபேனாலாம் சொல்ல, ஸ்ட்ராங் ஜோனுக்காக சொல்றேன். அந்த டீம்ல ஒரு பயங்கரமான ஓபனர் பிளேயர். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஸ்லாட்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அள்ளி தள்ளினீங்களப்பா ஸ்டார்க்கும் கமெண்ட்ஸ்க்குலாம். அப்ப ஏலத்துல அவள போகும்போதெல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியலையாப்பா? அது ஆர்ஆர் இல்ல, அது உங்களுக்கு தெரியும். அது ஓகே, பட் இருந்தா ஆர்ஆர் சிஎஸ்கேலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் பணத்தை பத்திரமா வச்சு பண்ணுங்க. இது எங்களோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு 18 கோடி, யார் ஆர்ஆர் ரிட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது ஜிடி பக்கமா வாங்க. பிரச்சனை இருக்கு. அதே பிரச்சனை தான். சூப்பரா தம்பி, கரெக்டா சொன்னேன். இந்த பக்கம் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை அங்கேயுமே எனக்கு. 18 கோடி யாருக்கு? ரஷீத் கானுக்கு. கில் இப்ப எங்க போவாரு? 14 கோடி ரிட்டைன் பண்ணுங்க. வந்துட்டான் கில்லுனாலே எது பண்ணலடா இப்ப கில்லுக்கா சொன்னேன். நான் எதிர்க்கலாம் இல்ல, நான் ரஷீத் கான் ஒரு சரியான ஆல்ரவுண்டர். T20ல அவர் கலக்கிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு செமையான ஸ்பின்னர், பேட்டிங் சூப்பரா ஆடுவாரு. ஓகேவா? கில்லு கிட்ட பேட்டிங் மட்டும்தான், அதுவும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் ஆடுவாரு. அவருக்கு எதுக்கு 18 கோடி? என்னடா இது? அது ரஷீத் கானுக்கு 18 கோடி கொடுக்கலாம்ல. இப்ப இந்தியன் டீமுக்குள்ள கில்லி எதுக்கு? அது நாங்க எதுக்குதான் நடக்குது. ஆனா எடுத்து உள்ள வைக்கிறோம்ல, ஃபியூச்சர் சொல்லி வைக்கிறோம்ல, நொறுக்கிறோம்ல, ஏதாவது அதே மாதிரிதான் ஜிடியை பொறுத்த வரைக்கும் 18 கோடி கில்லு. எதுக்குலாம் இல்ல, கில்லு வேணும். எதுக்குதான் ஆசிஷ் நகராவே எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல நான் அனுப்பல, நான் உள்ளதா இருக்காரு, போயிடுவாரு நம்பிக்கை தான், போக மாட்டாரு. அப்படியே சரி ஓகே. கில்லுக்கு 18 கோடி போவாங்க. ஆனா உண்மையா எனக்கு டவுட் இருக்கு. நீ சொன்ன மாதிரி கில்லுக்கா ரஷீத் கானுக்கு போவாங்க 18 கோடி. என்னோட ஆசை ரஷீதுக்கு 18 கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. கில்லுக்கு 18 கோடி, 14 கோடி ரஷீதுக்கு. ஆனா ரஷீத்தை வெளில விட்டா டெஃபினட்டா 14 கோடிக்கு மேல போவாரோன்னு எனக்கு தோணுதுடா. ஏன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். நான் வந்து ஸ்பின்னரா மட்டும் வர பார்க்க மாட்டேன். ஆமா ஆல்ரவுண்டர். அது நல்ல கேப்டனும் கூட. நல்ல கேப்டன்ஸ்லாம் தர மாட்டாங்க, அது வேற விஷயம். சோ இதெல்லாம் விடுங்க. இது ரெண்டு கூட உட்கார்ந்தாருன்னா அவர்தான் கேப்டன். இது ரெண்டு கூட பிரச்சனை கிடையாதுனே. சமியை நீங்க எந்த ஸ்லாட்ல ரேட் பண்ணுவீங்க? ஏன்னா சூப்பர். ஏன்னா ஆக்ஷன்ல அவர் வெளில விட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 11 கோடி தாண்டி போவார். நல்ல ஆப்ஷன் எழுதியிருக்கேன்னா நல்ல ஸ்விங் பவுலர். ஆனா 18 கோடியும் போக மாட்டாரு. 18 கோடி போக மாட்டா, 11 கோடி தாண்டது. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். அவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா அங்கேயே மாட்டிப்பாங்க. ஆமா, ஏன்னா நிறைய டீம் போட்டிக்கு வருவாங்க. சோ இங்க வந்து சமிக்கு 11 கோடி அவர் அக்செப்ட் பண்ணி பாத்துருவாங்க. ஆமா, சமி அக்செப்ட் பண்ணி பாருங்கிறது ஒரு கேள்வி. பண்ணிக்கிட்டாரு 11 கோடி பெரிய விஷயம். ஆனா 11 கோடிக்கு அவர் அக்செப்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஒர்த்தபிள் தான் அவரு. 13 14 போவார் அட்லீஸ்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் யார் இருப்பா? அதான் இப்போ மோகித் சர்மா வந்து அதான் அங்கே அப்படி தெரிஞ்ச விஷயமாச்சப்பா. அங்க எப்படி சந்தீப் சர்மாவோ இங்க மோகித் சர்மா. இன்னொருத்தர் இருக்காரு, நான் வரேன் அடுத்த வீடியோல வரேன். சரி ஓகே ஓகே. அவருக்கு 4 கோடி அன்கேப்டு லிஸ்ட். இன்னொருத்தர் அன்கேப்டுல இருக்காரு. யாரு சொல்லுங்க? விஜய் சங்கர். அவர் கடைசியா வந்து 2019 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் கூட ஆடும்போது பார்த்து அந்த விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்ணார்ல, அதுக்கப்புறம் பார்க்க முடியல. 3D பிளேயர். ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ராய்டு வாங்கின பேர் கூட விஜய் சங்கர் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. நீ நான் தான் ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ஆல்ரவுண்டர் தானே. எல்லாரும் பேர் சொல்லி மாட்டேன். விஜய் சங்கர்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ணல, அப்படி எப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ணாங்கன்னா அது ஜிடிக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நானும் சொல்லுவேன். என்னோட இதுவுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா அவர் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம டேவிட் மில்லர் மாதிரியான பிளேயர்ஸ் மேல பெருசா போவாங்களான்னு தெரியல. நல்ல T20 பிளேயர் தானே. T20 பிளேயர் தான். சாய்ஸ் சொல்றேன். கம்மியான ரேட்டுக்கு போனாங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அவங்களையுமே ஆட வைக்கலாம். ஃபீல்டரும் கூட. ஆமா, மெயின் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது மேட்சை முடிச்சு கொடுப்பாருங்க. இது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா தான் பண்ண தவறிட்டாரு. மத்தபடி எல்லா டீமும் பண்ணி கொடுக்க வேண்டிய இப்போ வரைக்கும் அந்த என்ட்ரி தான் சவுத் ஆப்பிரிக்கால வருது. அதான் வில்லர்னாலே கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திவாட்டியாலாம் அனுப்ப வேண்டியதா. ஏதோ ஒரு வாட்டி அடிச்சாருக்காக சொல்ல முடியாது. நல்ல பிளேயர் தான். ஆர்டிஎம் அவருக்குமே வாய்ப்பு. ஆர்டிஎம்லாம் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். அவர் ரிலீஸ்டா புரியலையே. அவரெல்லாம் பஞ்சாப் ஆடுவார். அவ்வளோதானா? சரி ஓகே. எனக்கு தெரியல. ஸோ ஆப்ஷன்ஸாக பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 3 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தோணுது எங்களுக்கு. ஸோ சுப்மன் கில்லு, ரஷீத் கான். பட் சமி வந்து எந்த ஸ்லாட்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. 18 கோடி எனக்குமே அந்த டவுட் இருக்கு. 11 கோடியை கொஞ்சம் ஏற்றி கொடுக்க. 18 கோடிலாம் வர மாட்டாரு. 14
அப்படின்றது மாதிரி தான். இல்லை ரிலீஸா இல்லை 14 இல்லை ரிலீஸா 11 கோடிக்கு அவர் அக்செப்ட் பண்ணாதுன்னா நீ சொன்ன பெரிய விஷயம் தான். அவரை 14 வச்சுட்டு ரஷீதை 11க்கு மாற்றுவாங்க. வாய்ப்பே என்னடா இது, அதை விட கேள்வி கேட்கலாம். சப்போஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு. இப்போ சமியும் ரஷீத் கான் ஆக்ஷனில் வராங்கடா தம்பி, நீ 2 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப? நான் உனக்கு கேட்குறேன். ரஷீத் கான். டெஃபினெட்லி எனக்குமே அதான், டெஃபினெட்லி நானுமே ரஷீத் கான் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சரி ஓகே, இது எங்களோட ஆப்ஷன் மட்டும் தான். நீங்க என்ன கதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆர்டிஎம்க்கு சாக்ஷி தர்ஷன், டேவிட் மில்லர், டிவா, விஜய் சங்கர் சேர்த்துக்கிறீங்களா? ஸ்கிப்பு. சரி ஓகே, ஷாருக் கான் இருக்கிறாங்க தான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் அன்கேப்டா வந்து பாத்தீங்கன்னா மோகித் நம்ம ரிட்டைன் பண்ணான்னு தோணுது. ஸோ இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு 10,000 வந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. கமெண்ட் பண்ற நல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி எனக்குலாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தேங்குங்க. வழக்கமா சொல்லுது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ்விங்க.